காய்ஸ் ஹாய். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஈவினிங் ஸ்நாக் எப்படி செய்யுதுன்னு சொல்லி தர போகிறேன். ஸோ இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் எனக்கு சொல்லி தந்த ரெசிபி. ஸோ இதுக்கு வெஜிடபிள்ஸ் தேவை. நான் வந்து பீன்ஸ், கேபேஜ், கோவான்னு சொல்லுவாங்க, கேரட், பொட்டேட்டோ, அனியன்ஸ் இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பொட்டேட்டோ அண்ட் கேரட்டை வந்து கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு நீங்கள் மேலதிகமாக என்ன சரி வெஜிடபிள்ஸ் போடணும்னு விரும்பினீங்கன்னா நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். கறி லீவ்ஸ் போட்டுக்கொள்ளலாம், லீக்ஸ் போடலாம். இதெல்லாம் என்கிட்ட இல்லை, அதனால நான் போடலை. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கிறங்க. தென் இதுக்கு வந்து சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட், அப்புறம் நீங்கள் விரும்பினா பெப்பர் பவுடர் போட்டுக்கொள்ளலாம். இதுக்கு நாங்கள் ஏற்கனவே சில்லி கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து சில்லி பவுடர் போட்டிருக்கோம். நீங்கள் ஸ்பைசி ஃபுட் சாப்பிட விரும்பின ஒருத்தவங்களாக இருந்தால் நீங்கள் விரும்பினா பெப்பர் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம வீட்டில் ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்ற ஆட்கள் இருக்காங்க, அதனால நாங்கள் வந்து பெப்பர் போடுறோம். தென் இதுக்கு வந்து முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் என்னென்னா கிராம் ஃப்ளார், கடலை மாவு போட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். கடலை மாவு போட்டு மிக்ஸ் பண்ணுற நேரத்தில் தண்ணி போடக்கூடாது. சாதாரணமாக அந்த வெஜிடபிள்ஸ்லேயே தண்ணி இருக்கும். ஸோ வந்து நாங்கள் கடலை மாவு போட்டு தண்ணி போடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கடலை மாவு எவ்வளோ போடணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கடலை மாவு வந்து நீங்கள் எடுத்துருக்க வெஜிடபிள்ஸ்ன்ற அளவுக்கு ஏற்ற மாதிரி கடலை மாவு போட்டுக்கோங்க. அப்போ வந்து அந்த அளவு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தெரியுமா இருக்கும், ஒரு வடை பிடிக்கிறதுக்கு வந்து எந்த அளவில் தேவைன்னு உங்களுக்கு தெரியுமா இருக்கும். ஸோ இந்த நீங்கள் போட்டிருக்க வெஜிடபிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கடலை மாவு போட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த பதத்துக்கு ஏற்ற மாதிரி கடலை பிறகு வந்து நான் போட்ட கடலை மாவு பத்தலை, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் கடலை மாவு போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வடை பிடிக்கிற மாதிரி இல்லாட்டி பக்கோடா நாங்கள் ஆயில் ஃப்ரை பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக். நீங்களும் செய்து பாருங்கள், வீட்டில் செய்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் பாய். அத நினைச்சுத்தான் மனோலகம் முழுவதும் பறக்குது. அந்த மதுர மல்லிப்பூ இட்லிய மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சில் ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான்